விடிஞ்சா ஃபங்க்ஷன். முக்கியமான எல்லாருக்கும் சொல்லியாச்சு பவித்ரா. நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்க போகுது. நாம கூப்பிட்டிருக்கிற எல்லாருமே வந்தா நல்லா சிறப்பா தான் இருக்கு சூர்யா. ஆனா ஆனா என்ன பவித்ரா? இல்ல, மாமா கண்டிப்பா வந்துருவாருன்னு உன்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இப்போ சந்தேகம் வருது சூர்யா. மாத்தி மாத்தி பேசாத பவித்ரா. கண்டிப்பா வருவாரு. ஆஸ்பத்திரி போயிருக்கேன்னு தெரிஞ்சு பதறி போய் வந்து பதறாம நம்ம கிட்ட பேசிட்டு போனவர் தானே. கண்டிப்பா வராம போயிட மாட்டாரு. வரணும் சூர்யா. அப்பதான் அந்த ஃபங்க்ஷனே முழுமையா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரி, உனக்கு எதுக்கு சந்தேகம்? அம்மாக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். ஆ, சூர்யா, ஃபார்மலா வரீங்களான்னு கேட்காம வேற மாதிரி ஏதாவது கேளு. ம், சரி. சொல்லு சூர்யா. இல்லம்மா, நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? பவித்ரா கேட்க சொன்னா. ஏய், அத்தை. ஆ, அத்தை லைன்ல இருக்கீங்களா? பவித்ரா, இங்க நம்ம வீட்ல இருந்து யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரப்போறதில்ல. சூர்யா, மா, என்னடா திடீர்னு அமைதியாயிட்ட? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நீங்க யாரும் வரலன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனே எனக்கு தேவையே இல்ல அத்தை. பவித்ரா சொல்றது சரிதாம்மா. நான் ஏதாவது சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடுறேம்மா. சூர்யா, ஆமாம்மா. நீங்களாம் வராம வேற யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் வராதுமா. சூர்யா, சொல்றத முழுசா கேளு. இத பாருடா, அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எல்லாரும் வராம இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கல. தாத்தாவும் இதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்படியும் உங்க அப்பா கேட்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு வராங்களோ இல்லையோ, உன் அம்மா நான் வருவேன்டா. கண்டிப்பா வருவேன். என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்லாம் எனக்கு தெரியாது. நான் அங்க கண்டிப்பா இருப்பேன்.